ஹாய் ஆமீஸ், இன்னைக்கு வந்து ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தான் வந்து பார்க்க போகிறோம். மாஃபியா ஃபால் இன் லவ் வித் முஸ்லீம் கேர்ள், 9 years ஏஜ் கேப். முஸ்லீம் கேர்ளை வச்சு ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் போட சொன்னீங்க. அதை ஏன் நம்ம வந்து வெறுமனையாக போட, நமக்கு பிடிச்ச தீமில் மாஃபியாவில் போட்டுடலான்னு போட்டேன். 9 years ஏஜ் கேப் ஏன் வந்துச்சுன்னா, எனக்கும் ஜேகேக்கு 9 years ஏஜ் கேப். ஸோ அதனால வந்து சரி, நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்டோரி எப்போதும் கிரியேட் பண்ணுறோம், அது நமக்கு கொஞ்சம் ரிலேட்டபிள் ஆகிற மாதிரி போடலாமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யோசித்தேன். பட் மாஃபியா தீமில் வரல, முஸ்லீம் கேர்ள் தீமில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, முஸ்லீம் கேர்ளில் போடுங்கன்னு. சரி நம்ம போட்டுருவோம், நமக்கு இருக்க ஆசையை அதில் நிறைவேற்றிடுவோன்னு சொல்லிட்டு தான் இந்த ஒன் ஷாட். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் இன்ஸ்டா ஐடியோட லிங்க்கும் என்னோடய vlog சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பயோவில் இருக்குது. ஸோ வேணுங்க ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போலாம் உங்களுக்கு அந்த லிங்க் வந்து டச் ஆகி எரராகி வரல அப்படின்ட்டுனா எனக்கு வந்து தனியாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நான் தனியாக வந்து லிங்க் வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மினி இன்ட்ரோ வந்து பார்த்துடலாம். எப்போதுமே நம்ம ஹீரோனி இன்ட்ரோ தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹீரோனி நீங்கள் தான், உங்கள் பேர் வந்து ஒய்யன். ஸோ நான் ஒய்யன் தான் வச்சுருக்கேன், வேறு பேர்லாம் நான் வந்து மென்ஷன் பண்ணலை. உங்களுக்கு ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 19 வயசு ஆகுது. ஸோ காலேஜ் ஃபஸ்ட் இயர் வந்து படிச்சுட்ருக்கீங்க. அப்படியே நம்ம ஹீரோ சைடு வந்தால் நம்ம ஜான் ஜங்குக், அவருக்கு வந்து ஏஜ் இதில் வந்து 28 போட்டிருக்கேன். 27 தான் ஆகுது. பட் நம்ம கொரியன் ஏஜாக 28 வச்சுக்கிருவோம். ஸோ அப்போ தான் வந்து 9 years வந்து வரும். அவர் வந்து ஒரு டேஞ்சரஸ் மாஃபியா. அவரோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா, என்ன மாஃபியா என்ன கோல்டாக தான் இருப்பார். ஸோ கோல்டு, ஸ்வீட்டு, ஹார்ட்டு எல்லாமே ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டியான ஒரு ஆள். என்னன்னு தெரில, ஸ்டார்டிங்கே இப்படி ஒரே சிரிப்பு மலையாக இருக்குது, என்னென்னு கொண்டு போய் முடிக்க போகிறனோ. ஸோ இந்த ஸ்டோரிக்கு இந்த இன்ட்ரோ போதும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ப்ரெசன்ட் சீன். ஜேகே வந்து ரொம்ப டென்ஷன்டா. ஸோ ரோட்டில் வந்து நிற்கிறாரு. டேய், இன்னுமாடா வேலை பார்க்குறீங்க? இந்த காரு காலையிலே தெரிஞ்சிருக்கோம்ல, ஒழுங்காக எடுக்கலன்னு வேறு எடுத்துகிட்டு வந்திருக்கலாம்ல, சும்மா டென்ஷன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டிரைவரை பிடிச்சி வந்து கத்திகிட்ருக்காரு. ஸோ அப்போல ஜிம்மன், சரி விடு மச்சான், எதுக்கு இப்போ கத்திகிட்ருக்க, அதான் இன்னும் மீட்டிங்க்கு 1/2 hour இருக்குல்ல, சும்மா அப்படி நிற்போம். அதுவும் இல்லாமல் பக்கத்தில் காலேஜ் வேறு இருக்குது, அப்படியே வகை வகையாக பொண்ணுங்களாக போயிட்டுருக்கானுங்க, அப்புறம் என்ன சும்மா சைட் அடிச்சுட்டு நிற்கலாம். இங்கே பாருடா, சும்மா டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காத, இப்போ நான் இருக்க மூடில் சைட் அடிக்கிற இதுலலாம் இல்லை, சரியான டென்ஷன் ஆகுது எனக்கு. சரிடா, இப்போ கார்லையாவது உட்காரு, வெளியில் நீ அப்படி கத்திட்டு இருக்க? ஷோ, சீக்கிரம் வேலை பார்த்தோடா அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரை வந்து கத்துறாரு. ஜிம்மன் இந்த சைடு வந்து காலேஜ் பொண்ணுங்களை பார்த்துட்டு வந்து ஸோ சைட் அடிச்சுக்கிட்டு வந்து இருக்காரு. ஜேகே சைட் அடிக்க சொல்கிறாரு. பட் ஜேகே இருக்க வந்து மைண்டை டென்ஷனில் வந்து யாரையுமே பார்க்க முடியாமல் அப்படியே ப்ரெஷரில் வந்து நிற்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து காலேஜுக்கு வந்து வந்துட்டுருக்கீங்க, ஃபர்தா போட்டு ஷால் கட்டி அப்படியே ஃபேஸை ஃபுல்லாக கவர் பண்ணி வந்துட்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து லவ் லெட்ரு வந்து ஒருத்தர் கொடுத்துருப்பான், அதை வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டு ஸோ அவளை ஓட்டிகிட்டே வந்து நீங்கள் கேங்காக 3 பேர் வந்துட்டுருக்கீங்க. ஒருத்தி பேர் வந்து கீர்த்தி, இன்னொருத்தி பேர் வந்து ஸ்டெல்லா. ஸோ ஸ்டெல்லாவுக்கு தான் வந்து லவ் லெட்ரு வந்துருந்துருக்கும். நீங்கள் வந்து நல்ல சத்தமாக படித்து சிரிச்சுக்கிட்டே வந்து வந்துட்டுருக்கீங்க. அப்போலாம் அவள் சொல்கிறா, ஹே கொடுங்கடி லெட்ரா, அவன் கொடுத்ததே பெரிய விஷயம், இப்படி ஓட்டி சிரிச்சுட்டே வந்துட்டுருக்கீங்க, கொடுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையிலேருந்து புணுங்க வரா. நீங்கள் வந்து ஸோ கையை வந்து மேலே வந்து நீட்டிட்டு, எங்கே வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே வந்து ஸோ எட்டிட்டு வந்து நிற்கிறீங்க. அப்போலாம் வந்து ஸோ காற்று வந்து ஜாஸ்தி வந்து அடிக்குது. டக்குன்னு அந்த லெட்ரு வந்து பறக்குது. ஐயோ, லெட்ரு பறந்துருச்சேடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டெல்லாவை பார்த்து சொல்கிறீங்க. அவள் முறைக்கிறா, அதெல்லாம் தேவையில்லை, இப்போ எனக்கு அந்த லெட்ரு வேணும், ஏன்டி இப்படி பண்ணுறீங்க? சரி அழுகாத, இரு, என்கிட்ட கீழே விழுந்ததுக்கப்புறம் எடுத்தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த லெட்டரே வந்து பார்த்துட்ருக்கீங்க. கரெக்டாக போயிட்டு அது ஜேகேயோட ஃபேஸ்லேயே வந்து அடிக்குது. நீங்கள் ஐயோ, அவர் மூஞ்சிலே போய் விழுந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவர் கொல்ல காண்டில் வந்து அந்த பேப்பரை அப்படியே வந்து எடுக்கிறாரு. அப்போலாம் வந்து ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் கீர்த்தி சொல்கிறா, ஐயோ அவர் பெரிய மாஃபியாடி. என்னடி சொல்கிற, மாஃபியாவா? அப்படியா? ஆமாம், போச்சு, எதுக்கு நிற்கிறாருன்னு தெரில, இப்போது என்ன டென்ஷனாக நிற்கிறாரு, இப்போ போயிட்டு நீ லெட்ரு எப்படி வாங்குவ?
ஐயோ ஸ்டெல்லா, உனக்கு அவசியம் இந்த லெட்ரு வேணுமா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு லெட்ரு வேணும். போய் அவன் காலில் விழுந்தாவது வாங்கிட்டு வா. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார். பறந்து வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஏதாவது சமாளித்து வாங்கிட்டு வா போடி. பத்தியா, மாஃபியாட்ட கோர்த்து விட்டுறன்னு கூட கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் அவளுக்கு அவன் கொடுத்த லெட்ரு தான் முக்கியம், இவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை முதல்ல கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரோட்டை வந்து கிராஸ் பண்ணுறீங்க. ஜேகே வந்து உங்களை வந்து பார்க்குறாரு. ஸோ உங்கள் கண்ணு மட்டும் ரொம்ப ஷார்ப்பாக வந்து தெரியுது. அவர் உங்கள் கண்ணே தான் வந்து பார்க்குறாரு. நீங்கள் அவர் முன்னாடி போய் நின்றுட்டு சார் அப்படின்னு கூப்பிட்றீங்க. அவர் உங்கள் கண்ணே தான் பார்த்துட்ருக்காரு. நான் உங்கள் கண்ணு மட்டும் தான் அவ்வளோ ஷார்ப்பாக தெரியுது. ஃபேஸை வந்து கவர் பண்ணியிருக்கீங்க. அது என் ஃப்ரெண்டோட லவ் லெட்டர். நாங்கள் படிச்சுட்டு வரையில் காற்றுல பறந்து உங்கள் ஃபேஸில் வந்து விழுந்துருச்சு. ஐம் சாரி சார், அந்த லெட்டர் கொஞ்சம் தரீங்களா? என்ன அது? என்ன சொன்னா? சரியாக கேட்கல. இந்த லெட்ரு ஒன்ட்டா? ஆமாம் சார். என்ன இவ்வளோ சவுண்டாக சொல்லி வளங்கலன்னு சொல்கிறான்? ஒருவேளை சேவோடாக இருக்குமோ? ஆமாம் சார், இது ஏன் லெட்ரு தான். தரீங்களா? அதெல்லாம் தர முடியாது. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் போட்டு விளாடுவீங்க, அது என் மூஞ்சில் வந்து விழும். நான் இருக்க டென்ஷனில் அது எல்லாத்தையும் மறந்து இந்த லெட்ரு இந்தாம்மா அப்படின்னு கொடுக்கணுமா? அது சார், நீங்கள் கோவப்படுற அளவுக்கு இங்கே ஒன்றும் நடக்கலையே. இது வந்து இயற்கை செஞ்ச ஒரு விஷயம். நாங்கள் கையில் தான் வச்சுருந்தோம். அந்த லெட்ரு பறந்து உங்கள் மூஞ்சில் வந்து விழுந்துருச்சு. அதுக்கு நான் என்ன சார் பண்ணுறது? ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இதெல்லாம் நல்லா தான் பேசுகிறீங்கடி. படிக்கிற வயசில் லவ் லெட்ரா? அது என் ஃப்ரெண்டுக்கு வந்து லவ் லெட்ரு. அப்படியா? சரி, இந்த காலேஜா? ஆமாம், இந்த காலேஜில் தான் படிக்கிறேன். அப்படி ஃபேஸை கவர் பண்ணியிருக்க? ஆமாம், உன் பேர் என்ன? என்ன பேரை கேட்குறான்? ஒரிஜினல் பேரை மட்டும் சொல்லிடாத ஓயன். என் பேர் சஹானா சார். சஹானாவா? அப்படியா? முஸ்லீமா நீனு? ஆமாம், முஸ்லீம் பொண்ணு தான். அதான் ஃபேஸஸ் எல்லாம் கவர் பண்ணி ஃபர்தா இதெல்லாம் போட்டு அப்படியே நீட்டாக இருக்கீங்களாக்கும். கண்ணை மட்டும் காட்டுறீங்க, கண்ணே உறுத்துது. சார், தேவையில்லாமல் எதுவும் பேச வேணாம். லெட்ரு மட்டும் கொடுங்க, காலேஜுக்கு லேட் ஆகிடுச்சு. சரி இந்தா போ அப்படின்னு சொல்லிட்டு லெட்ரு கொடுக்குறாரு. நீங்கள் வாங்கிட்டு அப்படி கொடுக்குன்னு கிராஸ் ஆகி காலேஜுக்குள்ளே வந்து போயிட்றீங்க. அப்போல ஜிமின், என்ன மச்சான் பேச்சே சரியில்லை, பார்வையும் சரியில்லை. அது ஏதோ ஆயிடுச்சு விட்றா. இவ்வளோ நேரம் சொன்னேன் எவ்வளோச்சும் சைட்டட்ரா, டென்ஷன்லாம் குறையும் அப்படி இப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாது. நான் இருக்க டென்ஷனில் எவ்வளோ பார்க்குற மைண்டெல்லாம் இல்லைன்னு பெரிய இவ்வளோ மாதிரி பேசினா இப்போ என்ன பம்பி போய் நிற்கிறா? அதுவும் அவன் மூஞ்ச கூட பார்க்காமலே. மூஞ்ச தான் பார்க்கல, ஆனால் அந்த கண்ணில் ஏதோ இருக்குது. காந்த கண்ணலிக்குதா. அந்த கண்ணு தான், இந்த பார்வை தான் இப்போ என்னைய மைண்டை மாற்றி விட்டுருச்சு. கண்ணே இப்படி இருக்குன்னா அப்போ அவள் எப்படி இருப்பா? அது அழகான கண்ணை வச்சு, அவள் அழகான மூக்கு, அவள் அழகான உதடு, எவ்வளோ அழகாக இருப்பா. பார்க்குறேன், கூடிய சீக்கிரத்தில் ஃபேஸை பார்க்குறேன். ஆமாம் மச்சான், இந்த காலேஜ் மொத்தமாக வாங்குறதுனா எவ்வளோ ரேட் சொல்லுவானுங்க? அது எப்படியோ ஒரு 45லேருந்து ஒரு 50 கோடி சொல்லுவான்டா. ஏன்னா மெயின் ரோட்டில் இருக்குது, பெரிய காலேஜு. அந்த முஸ்லீம் டாலுக்காக வாங்க போறியா என்ன? வாங்கிட்டா போச்சு, டார்லிங்காக இது கூட வாங்காமல் இருக்கலாமா? இதை வச்சு உள்ளே போய் மேடம் யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும். அவள் பேர் சொல்லையிலே ஒரு மொழி முழிச்சா, அந்த கண்ணிலே பார்த்துட்டேன் அது அவள் ஒரிஜினல் பேர் கிடையாதுன்னு. கண்டுபிடிக்கிறேன் மச்சான். பொண்ணுலாம் தரமாட்டானுங்கடா பார்த்து. பொண்ணு தரலனா என்ன, தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுவோம். அந்த அளவுக்கு கூடவா வக்கத்து போயிருக்கேன் நான் யார்? ஜான் ஜாங்குக், மாஃபியா ஜான் ஜாங்குக். ஒருத்தி தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுறதுக்கு கூடவா வழி இல்லாமல் இருக்கேன். நம்ம எத்தனை பேரை பார்த்துருக்கோம். இவன் குடும்பத்தை பார்க்க மாட்டோமா? சரி வா, இவன் வேலை பார்க்கட்டும். காலேஜுக்குள்ளே போயிட்டு ஒரு அட்மிஷனை போடுவோம். அவன் அப்படியும் ஒத்துக்கலைன்னா பார்ட்னராவது சேர்ந்துக்கிறேன்டாம்மா இருன்னு பார்ட்னராக சேர்ந்துட்டு வந்துடலாம்.
என்ன என்ன பேசிட போகிறான்? நம்ம உள்ளே போவேலையே அங்கே இருக்க ஹெச்ஓடி கரஸ்பாண்டரு எல்லாருக்கும் அப்படி உள்ளே அதிரும். அது போதும் நமக்கு, வா அப்படின்னு ஜேகே சொல்லிட்டு ஜிமினையை வந்து கூட்டிகிட்டு அப்படியே உங்கள் காலேஜுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகுறாரு. நீங்கள் கிளாஸில் உட்காந்து கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு, அதை கவனிச்சிட்ருக்கீங்க. இந்த சைடு வந்து ஜேகேயும் ஜிமினும் வந்து கரஸ்பாண்டரை போட்டு நல்லா உருட்டி மிரட்டி ஒரு பார்ட்னராக வந்து உங்கள் காலேஜில் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. நீங்கள் வந்து காலேஜ்குள்ளே ஃபர்தான் வெறும் சால் மட்டும் வந்து போட்டிருப்பீங்க, ஃபேஸ் எல்லாம் வந்து கவர் பண்ண மாட்டீங்க. நீங்கள் வந்து கிளாஸ் வந்து முடிஞ்சக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து வெளியில் வர்றீங்க. பார்த்தா வந்து ஜிமினும் ஜேகேயும் வந்து நிற்கிறானுங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் வந்து நீங்கள் இவங்க என்ன இங்கே பண்ணுறாங்க? அடியே ஒருவேளை அந்த லவ் லெட்டரை பற்றி கரஸ்பாண்டர்கிட்ட அப்புறம் ஹெச்ஓடிகிட்ட சொல்கிறதுக்கு வந்திருப்பானுங்களோ? மச்சான் என்னடி இது புது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேருமே வந்து அதை நினச்சி பயந்துட்டு நிற்கிறீங்க. அப்போல்லாம் கரெக்டாக வந்து ஜிமின் வந்து டேர்ன் பண்ணுறான், நீங்கள் டக்குன்னு வந்து திரும்பிடுறீங்க. அப்போல்லாம் ஸ்டெல்லா கேட்குறா, எதுக்குடி திரும்புகிற? இல்லடி அவங்க இன்னும் என் ஃபேஸை பார்க்கல, அதான் இரு நான் ஷால் சுற்றி ஃபேஸை கவர் பண்ணிக்கிறேன். இது என்னடி வம்பா போச்சு, இவ மட்டும் மூஞ்ச மறைச்சிக்கிறா. இங்கே பாரு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அப்புறம் தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை வரும், அதான் உனக்கு தெரியும்ல, அப்புறம் என் மாமா ஏதாச்சும் சொல்லிகிட்டு இருப்பாரு, அதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு ஃபேஸை வந்து கவர் பண்ணிக்கிறீங்க. கவர் பண்ணிட்டு வந்து திரும்புகிறீங்க. அப்போயுமே ஜேகே உங்கள் ஐஸை மட்டும் தான் வந்து பார்க்குறாரு. என்னடா இவ எப்போ பாரு மூஞ்சி மூடிட்டே திரியிறா, எப்படிடா பார்க்குறது? காலேஜுக்குள்ளே எதுக்குடா ஃபேஸை கவர் பண்ணியிருக்கா? நான் என்னடா பண்ணுறது? நானும் என்ன அவளை மூஞ்ச மூடிட்டு திரின்னு சொன்னேன், அவள்கிட்ட தான் போய் கேட்கணும், காலேஜுக்குள்ளே எதுக்குமா மூஞ்ச மூடி வச்சுருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஜேகே கிட்ட வந்து சொல்கிறாரு. சரி வா மச்சான் போய் என் டார்லிங் கிட்ட பேசும். டேய் நீ போய் லவ்ஸ் பண்ணுறா, என்ன எதுக்குடா கூப்பிட்ற? அடே கேங்காக நிற்கிறாளுங்க, அதான் நீ வா ஒரு துணைக்காக இருக்கும்ல, நான் வேணா அந்த 2 பீஸில் ஒரு பீஸை உனக்கு உஷார் பண்ணி தரேன். ஐயோ சாமி அதெல்லாம் வேண்டாண்டா, நமக்கு இந்த லவ் மாதிரிலாம் செட் ஆகாது, ஒன்லி சைட்டிங் அண்ட் ஃப்ளர்ட் இதுதான். அப்படி தான் ஆளை மாற்றிட்டே இருக்கணும், ஒன்றே பெர்மனெண்ட்டாக வச்சுக்கிறதுலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு வந்து ஜிமின் வந்து ஜேகே கிட்ட வந்து சொல்கிறாரு. சரி நீ விட்டால் ரொம்ப பேசுவ, அந்த முஸ்லீம் டாலை கூப்பிடு. டேய் போடா, சும்மா ஏதாவது வம்பழுத்துட்டு இருக்காம படிக்கிற பிள்ளைய போட்டுட்டு வா, நம்ம கிளம்பி போகலாம், வேறு வேலை இருக்குது. அதான் பார்ட்னர் சேர்ந்துட்டோம்ல, அப்புறம் என்ன? அதெல்லாம் இல்லை, எனக்கு இப்போ அவள்கிட்ட பேசணும், இப்போ அவளை வர சொல்றியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து கத்துறாரு. நீங்கள் 3 பேரும் அப்படியே வந்து நைஸாக நழுவ பார்க்குறீங்க. அப்புறம் ஜிமின் வந்து அவங்க 3 பேரையுமே வந்து கூப்பிடுறாரு. நீங்கள் எதுக்கு இவங்க நம்மளை கூப்பிடுறாங்க? ஒருவேளை ஹெச்ஓடிட்ட சொல்லி கொடுத்துருப்பானுங்களோ, தெரியலையே என்னன்ட்டுன்னு கிறகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேருமே ஜேகேக்கு முன்னாடி போய் வந்து நிற்கிறீங்க. அப்போ ஜேகே அது என்ன காலேஜ்லேயே ஃபேஸை கவர் பண்ணிட்டே தெரிஞ்சிட்ருக்க? கழட்டு, நான் உன் ஃபேஸை பார்க்கணும். இங்கே பாருங்கள் சார், ஃபேஸெல்லாம் காட்ட முடியாது. எதுக்கு நீங்கள் எங்கே போனாலும் பின்னாடி வந்துட்டுருக்கீங்க? ஆமாம் உங்களை யார் வில்ல விட்டா? பாருடா என்ன பேச்சு பேசுகிறான்னு. இங்கே பாரு பார்த்து அடங்கி பேசிக்கோ சரியா? இல்லை நான் உங்களை பற்றி கண்டிப்பாக நான் ஹெச்ஓடிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். இப்படியே போகிற இடத்துக்குலாம் பின்னாடி வந்துட்டு ஃபேஸை காட்டுனே சொல்லிட்டு இருக்காருன்னு பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. ஐயோ பயந்துட்டேம்மா, சத்தியமாக பயந்துட்டேன். மொஹரே பாரு, நான் இந்த காலேஜோட ஒன் ஆஃப் த பார்ட்னராக ஜாயின் ஆகிட்டேன். நீயே நினச்சாலும் நீ என்ன ஹெச்ஓடி கரஸ்பாண்டர் நினச்சாலும் ஒன்றும் கிழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்க 3 பேரையும் பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் 3 பேரும் ஆணு நிற்கிறீங்க. அப்போ கீர்த்தி சொல்கிறா, இல்லை நீங்கள் என்ன பொய் சொல்கிறீங்களா? எங்களை பற்றி ஹெச்ஓடிகிட்ட சொல்ல தானே வந்தீங்க? இங்கே பாரு, உங்ககிட்ட பொய் சொல்லி எனக்கு ஒன்றும் கோடி கணக்கில் கிடைக்க போகிறது கிடையாது சரியா? நானும் இந்த காலேஜோட ஒன் ஆஃப் த பார்ட்னர். நான் எங்கே வேணால் நிற்பேன், எப்போ வேணால் கூப்பிடுவேன், காலேஜ் ரூல்ஸ் கூட போடுவேன். இந்த மாதிரிலாம் ஃபேஸெல்லாம் மறைக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஃபேஸ் தெரிகிற மாதிரி ரூல்ஸ் போட்டால் இந்த நிற்கிறாங்களே சஹானா மேடம் அவங்க மூஞ்செல்லாம் மறைக்க முடியாது
அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து வந்து சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறன்னே தெரியாமல் வந்து நிற்கிறீங்க. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் ஃபேஸை கவர் பண்ணியிருக்கக்கூடாது, காலேஜ் ரூல்ஸா இது? ஆமாம், நீ அப்புறம் நீ கவர் பண்ணிக்கோ. ஆனால் இப்போது நீ தான் சஹானா அப்படிங்கிறதுல எனக்கு கன்ஃபார்ம் ஆகணும்ல, அதனால ஃபேஸை காட்டு. இல்லை, அது வந்து என்னடி இழுக்கிற, காட்ட முடியுமா முடியாதா? அது அது வந்து என்னடி அது அது வந்துட்டுன்னு சொல்லு, முடியுமா முடியாதா? இப்போதைக்கு முடியாது. அதுவும் இல்லாமல் எனக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்து பேசி வச்சுருக்காங்க, வேற ஆளுக்கெலாம் ஃபேஸை காட்டக்கூடாது. அப்படியா? மாப்பிள்ளை பார்த்துருக்கானுங்களா? யார் அது? அது என் மாமா பையன் மச்சானுக்கு. அப்படிங்களா? சரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ இப்போ ஃபேஸை காட்டினா உங்கள் மாமா பையனுக்கு என்ன தெரியவா போகுது? காட்ரி இல்லைன்னு வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெறுன்னு போவேன், உன்னோட டீட்டெயில்ஸ் எடுத்தா உன்னோட ஃபோட்டோஸ்லாம் இருக்கும், அதில் பார்த்துக்குருவேன். ஏன்னா எதுக்கு நான் இப்போ உன்கிட்ட காட்ட சொல்கிறேன்னா, உன் ஃபேஸ் இப்படி தான் இப்படி தான் இருக்க அப்படிங்கிற ஒரு செட் ஆகணும்ல, அதுக்காக தான் கேட்குறேன். அதான் உங்களுக்கு ஏன் என் ஃபேஸ் இதான் அப்படின்னு செட் ஆகணும் சொல்லுங்கள்? அதுக்கான அவசியம் என்ன இருக்குது? அது இருக்குது. இப்போ நீ காட்டுறியா? இப்போ என்ன சொல்கிற? அப்போ இல்லை ஜிமின்னு சொல்கிறாரு. டேய் மச்சான் விட்றா, அந்த பொண்ணு தான் ரீசன் சொல்லுதுல, எதுக்கு இப்படி அடம் முடிச்சுட்டு அவளை மிரட்டிகிட்டு இருக்க? வா, கால் மேலே கால் வந்துருச்சு, நம்ம போய் நம்ம வேலையை முடிச்சிடலாம். இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் 3 பேரும் கிளாஸ்க்கு போங்க, ஓகே? வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஜேகேவை தரத்தான்னு பிடிச்சி வந்து இழுத்துட்டு போயிடுறாரு. நீங்கள் அவங்க 2 பேரும் போனதுக்கப்புறம் தான் வந்து நிம்மதியாக இருக்கீங்க. போகிற போக்க பார்த்தா இவன் மூஞ்ச பார்க்காம விட மாட்டான் போலேடி. ஏண்டி மூஞ்ச காட்டுறதுல என்னடி இருக்கு? ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லாரும் நார்மலாக உன் ஃபேஸை பார்த்துருக்காங்க, இங்கே இருக்கவங்க எல்லாருமே. ஏன் நீ அவர்கிட்ட மட்டும் ஹைட் பண்ணணும்னு ஆசைப்படுற, அப்படி விரும்புகிற? அது வந்து இப்படி கேட்டால் நான் என்ன சொல்கிறது? திரும்ப திரும்ப அவர் வந்து இதுக்கே வந்து நிற்கிறனால சம்திங் வேண்டாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதுவும் இல்லாமல் என் மாமாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு வைவேன், என்னை அடித்தே கொன்றுவார். அவரோட கண்ட்ரோலில் இருக்கேன்ல, அப்போது அதுக்கேற்ற மாதிரி தான் நான் போகணும். காலேஜ் முடிஞ்ச சீருக்கு என் மச்சானுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவானுங்க. அதனால் இப்போதைக்கு இந்த மாதிரி பிரச்சனையிலலாம் எதுலேயும் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன்டி, அவ்வளவுதான் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லிவிட்டு ஸோ 3 பேருமே வந்து கிளாஸுக்கு வந்து போகிறீங்க. ஸோ இப்படியே வந்து டே வந்து 2 days வந்து பாஸ் ஆகுது. ஜேகேக்கு வந்து ரொம்ப டைட்டான வந்து வேலையாயிடுச்சு. ஸோ அதனால் வந்து அவர் காலேஜ் சைடே வந்து வரல. நீங்கள் எப்போதுமே காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்ட் டைமாக வந்து ஒரு காஃபி ஷாப்பில் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. கரெக்டாக வந்து 8 o'clock கிட்ட ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ஒர்க் இருக்கனால, நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கனால நீங்கள் வந்து ரொம்ப லேட்டாக வந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டுருக்கீங்க. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து எந்த கால் எதுவுமே வந்து வரல. ஸோ உங்களை வந்து ஒரு கேராகவே பண்ணிக்க மாட்டாங்க. ஏன் வீட்டுக்கு வரல, எங்கே போனேன், ஸோ லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டிலேருந்து எந்த காலுமே வராது. பிகாஸ் வந்து ஸோ நீங்கள் 11th படிக்கையிலே உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்து போயிடுறாங்க. அதனால வந்து நீங்கள் அம்மாவோட அண்ணன் வீட்டில் தான் வந்து வளர்ந்துருப்பீங்க. அவங்க வந்து எப்படி உங்களை வந்து ஒரு கண்டுக்கவே மாட்டாங்க. உங்கள் செலவை நீங்களே தான் வந்து பார்த்துப்பீங்க. ஸோ ஸ்காலர்ஷிப்பை தான் காலேஜே வந்து படிக்கிறீங்க. பட் அவங்க வீட்டில் வந்து இருந்துப்பீங்க, சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வந்து இருந்துப்பீங்க. சாப்பாடு மட்டும் போடுவாங்க. மற்றபடி உங்களுக்குள்ள தேவையானது, ஸோ உங்களுக்கு வாங்குகிற திங்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பார்ட் டைம் போய் தான் ஏர்ன் பண்ணி தான் வந்து சம்பாதிச்சு வாங்கிட்டு இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து லைஃபே வந்து வெறுத்து போயிருக்கும். சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, எங்கே இருக்கேன், ஏன் லேட் ஆகிடுச்சு, ஒர்க்கு போகாத அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அக்கறையாக பேசுகிறதுக்கு யாருமே வந்து கிடையாது. நீங்கள் எல்லா வேலையும் வந்து முடிச்சு வச்சுட்டு ஸோ நீங்கள் வந்து கிளம்புறீங்க. ரோட்டோரமாக நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ எந்த பயமே இல்லை. ஸோ பல டைம் இந்த மாதிரி தனியாக வந்து போயிருந்துருக்கீங்க. இன்றைக்கி வந்து ரொம்பவே வந்து லேட் ஆகிடுச்சு. ஸோ 11 o'clock கிட்ட ஆகிடுச்சு. காதில் வந்து சாங்ஸ் கேட்டுட்டு அப்படியே வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹர்ட்டிங்காக இருக்குது. ஸோ ஒரு ஃபோன் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி ஃபோனே பார்த்துட்ருக்கீங்க. பட் உங்களுக்கு தெரியும் ஃபோன் யாருக்கிட்ட இருந்துமே வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்து போயிட்டுருக்கையிலே ஸோ கொஞ்சம் தூரமாக வந்து ஒரு பிளாக் கார் வந்து நிற்கிது. அந்த கார் நல்லா உத்து பார்க்குறீங்க. இந்த கார் எங்கேயோ பார்த்துருக்கேனே,
ரொம்ப சிமிலராக இருக்குது. எங்கேயோ பார்த்துருக்கேன். அந்த கார் அந்த ஆளோட இதில் அந்த மாஃபியா மேனோட கார் தானே அது? என்ன இங்கே நிற்குது? ஐயோ, ஒரு வேளை நிற்கிறாரோ? கண்ணிலே படாமல் ஆயிட வேண்டியதான். 2-3 நாளாக பார்க்காம ஜாலியாக இருந்தேன். பிடிச்சிக்கிட்டேன்னா மூஞ்ச காட்டுடி அதை காட்டுறின்னு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாடாக படுத்திடுவார். எப்படியாவது தப்பிச்சிருவோம் ஏன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நல்லா அப்படியே வந்து நைஸாக வந்து போகிறீங்க. அப்போயே ஜேகே வந்து ஸ்மோக் பண்ணிகிட்டே வந்து திரும்புகிறாரு. ஸோ கார்லேருந்து அப்போலாம் வந்து உங்களை பார்த்துடுறாரு. இது அவளில் என்ன டார்லிங் இந்த சைடு அது என்ன நேரத்தில் நடந்து போயிட்டுருக்கா? ஹே டார்லிங் அப்படின்னு வந்து கூப்பிடுறாரு. நீங்கள் டக்குன்னு நின்றுட்டு டார்லிங்கா? ஐயோ பார்த்துட்டாரோ? டார்லிங்னா கண்டிப்பாக நம்மளாக இருக்காது, அவர் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கும். நீ எதுக்கு திரும்பி பார்க்குறோ? ஏன் எதுக்கு நீ நிற்கிற? நீ பாட்டு நடந்து போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக நடக்கிறீங்க. அவர் பதா போட்ட பொண்ணு நில்றி அப்படின்ட்டு வந்து கத்துறாரு. நீங்கள் டக்குன்னு வந்து நின்றீங்க. அவர் வந்து ரோட்டை கிராஸ் பண்ணிவிட்டு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாரு. பாருடா என்னோட முஸ்லீம் டால் இது என்ன இந்நேரத்தில் என்ன பண்ணிகிட்ருக்க? மணி என்ன தெரியுமா? 11 மணி. வழியில் போயிட்டுருக்க. என்ன பார்ட்டி கிட்டி பண்ணிட்டு வரையா அண்ணா? இங்கே பாருங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பார்ட் டைம் ஜாப் போகிறேன். இப்போ தான் முடிஞ்சிச்சு, அதான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். பார்ட் டைமா? அதெல்லாம் பண்ணுறியா நீனு? ஏண்டி உங்கள் அப்பா காசு கொடுக்க மாட்டானா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது. தள்ளுங்க, ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன். பைத்தியமா நீனு? மணி என்ன தெரியுமா? 11 மணி. உன் வீடு எங்கிட்டு கிடக்குன்னே தெரில. நீ இனிமே பஸ்ஸை பிடிச்சி போவ, கேப் தான் புக் பண்ணுவ. சேஃப் கிடையாது. வா நான் ட்ராப் பண்ணுறேன். இல்லை அதெல்லாம் வேண்டாம். என் மாமாக்கு தெரிஞ்சால் கத்துவார். எவன்டி உன் மாமா? எப்போ பாரு மாமா மாமான்ட்டுன்னு. வா நான் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல. அதெல்லாம் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் அதிலலாம் ஜென்டில்மேன். வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்கள் கையை டக்குன்னு வந்து தட்டி விட்டுறீங்க. ஓ, கையை பிடிக்கக்கூடாதோ? சரி சாரி. வா நான் ட்ராப் பண்ணுறேன். இல்லைங்க வேணாம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் போய்க்குவேன். எனக்கு தெரியும். என்னடி மயிர தெரியும்? ரொம்ப டென்ஷன் பண்ணாத. இந்த டயத்தில் அவனை அப்படியே விட்டுட்டு என்னால் நிம்மதியாக போய் என் வேலையை பார்க்க முடியாது. அதே ஓடிட்டுருக்கோம், சேஃபாக போயிட்டாளான்னு. நீ வா. அது ஏன் உங்களுக்கு தோணுது சேஃபாக போயிட்டாளான்னு? அப்படிலாம் தோன்றதுக்கு நீங்கள் யார் முதல்ல? எனக்கு நீங்கள் யாரோ அப்படி இப்படின்னு பார்த்தா நான் படிக்கிற காலேஜில் கரஸ்பாண்ட்ரு, அவ்வளோதானே. இங்கே பாரு, இப்படிலாம் பேசி கேட்டேன்னா நான் என்ன சொல்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு சம்திங் அது ஒரு மாதிரி உறுத்திட்டே இருக்கும். நம்மளே போய் விட்டுட்டு வந்திருக்கலாம், எங்கேயோ மாட்டிக்கிட்டாலோ என்னமோ தெரிலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உறுத்தும். நீ வான்னு சொல்கிறேன்ல, கையையும் பிடிக்கக்கூடாது. நான் என்ன பண்ணுறது? சரி நான் வரேன், நம்பி தான் வரேன். வேறு எதுவும் பண்ணிட மாட்டிங்களே? சி ஆமாம், நீ தூக்கிட்டு போய் அப்படியே ஏதாவது பண்ணுறாங்க. மூஞ்சே காட்ட மாட்டுற, கண்ணே காட்டி உருட்டி மிரட்டுற. நான் ஒன்றும் உங்களை மிரட்டலையே. எனக்கு அப்படி தாண்டி தெரியுது. அந்த கண்ணு பா என்ன பார்வை, ஷார்ப்பாக இருக்குது. இந்த கண்ணுக்கு ஏற்ற முகம், அதை பார்க்க எப்படி துடிக்கிறேன் தெரியுமா? ஆனால் நீ காட்டவே மாட்டுற. அதெல்லாம் காட்ட முடியாது. இதே ஒரு அட்வான்டேஜை எடுத்துக்கிட்டு ஃபேஸை காட்ட சொல்லுவீங்க, அப்படி தானே? சி அந்த மாதிரி எச்சத்தனமெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நான் வெயிட் பண்ணியும் உன் மூஞ்சை பார்த்துக்கிறேன். வா. அது இல்லை, நீங்கள் மாஃபியான்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், நான் மாஃபியா கேங்ஸ்டர் தான். ஏன் அதில் எந்தாச்சும் பிரச்சனை இருக்கா என்ன? அப்படி இல்லை, நீங்கள் பல பிஸ்னஸ் பண்ணுவீங்க. உங்களை நம்பி வந்து எவன்கிட்டயாவது என்னை விற்றுட்டிங்கன்னா. ஓ, மேடம்க்கு இந்த என்ன வேறையா? அப்பெல்லாம் ஒன்றையெல்லாம் போய் விற்பனா? ஏன்டி இப்படி கிறுக்குத்தனமாக பேசிகிட்டு இருக்க? வா நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அவர் காரில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாரு. ரொம்பவே வந்து சைலண்ட்டாக போகுது. ஸோ இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து பேச்சை போடுறாரு. ஆமாம், உங்கள் வீட்டில் இந்த நேரத்தில் தேட மாட்டானுங்களா? பார்ட் டைம் போகிற, சரி உனக்கு என்ன கஷ்டமோ, ஏன் அவ்வளோ லேட்டாக ஆகுது அப்படி இப்படின்னு கால் பண்ணி கேட்குறது, இல்லை வந்து கூட்டிகிட்டு போகிறது, இதெல்லாம் இல்லையா? அது என்ன சொல்கிறது,
எனக்கு அப்பா அம்மா 2 பேருமே கிடையாது. 2 பேருமே நான் 11th படிக்கல ஆக்சிடெண்ட்டில் இருந்துட்டாங்க. அம்மாவோட அண்ணன் வீட்டில் தான் நான் இருக்கேன். அவர் தான் என்னோடய மாமா. அவர் நிற்கணும், உட்காரணும். சாப்பாடு மட்டும்தான் தர்றாங்க. காலேஜுமே ஸ்காலர்ஷிப்பில் தான் படிச்சுட்ருக்கேன். மற்றபடி இந்த மாதிரி பார்ட் டைம் போய் தான் என்னோடய செலவை நான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ போதுமா? புரியுதா? அப்படியாடி? நீ அதுக்கு வெளியில் ஹாஸ்டல்லே இருக்கலாமே, எதுக்கும் உங்கள் மாமா வீட்டில் இருக்கணும்? அதே சோற ஹாஸ்டல்லே தருவானுங்க. அப்புறம் என்ன, அங்கேயே இருக்கலாமே. இருக்கலாம் தான். எதுக்கு இருக்க ஒரு சொந்தத்தையும் விட்டுட்டு ரொம்ப அனாதையாக போய் நிற்கணுன்னு தான் நான் அங்கேயே இருக்கேன். அங்கே இருந்தோம் நான் அனாதை தான். எனக்குன்னு யாருமே கிடையாது. ஏன் லேட்டாக வர, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்க கூட ஒரு ஆள் கிடையாது. சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, சந்தோஷமாக இருக்கியா, உனக்கு ஏதாச்சும் கஷ்டமா அப்படின்னு ஒரு ஆறுதலாக பேசக்கூட யாரும் இல்லாமல் நிற்கிறேன். ஐயோ, நான் வேற கேட்டு இருக்க கஷ்டத்தை தூண்டி விட்டேனா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்போது அது சரி, நீ மாமாவோட பையனுக்கு என்னை பேசி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி காலேஜில் சொன்னியல்ல? ஆமாம் சொன்னேன். இப்போது அதுக்கு என்ன? அப்போது வீட்டுக்கு வர மருமகளை எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க? அது இப்போல்லாம் கேட்டால் நான் என்ன சொல்கிறது? அதை போய் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஆனால் எனக்கு அவங்கக்கிட்ட கேட்கவும் விருப்பம் இல்லை. அதான் விட்டேன். இந்த பேச்சு இதோட விடுறீங்களா? நான் அட்ரஸ் சொல்கிறேன், கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடுங்க. அது வேறு உங்கள் கூட வந்தால் ஏதாச்சும் பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? இப்படி பொம்பளை பிள்ளைய, அது வயசுக்கு வந்து ஒரு பொம்பளை பிள்ளைய இப்படி நட் ரோட்டில் விட்டுறது, அதுவும் இல்லாமல் 12 மணி 1 மணிக்கு வரைக்கும் எங்கே போகிற என்ன ஆச்சு எதுவும் கேட்காம அப்படியே அசால்ட்டாக இருக்கானுங்க. அவங்களுக்கு உன் மேலே கேரிங்கே கிடையாது. நீ எந்தம்மா அங்கே இருக்க? ஹாஸ்டலில் இருந்தாவாச்சும் வார்டனாச்சும் கேட்பா, ஏன் லேட்டாக வர, எங்கே போனேன், அவ்வளோ வேலையா இவ்வளோ வேலையான்ட்டுன்னு. இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்துலேயே உங்கள் வீடு வந்துடுது. ஸோ நீங்கள் வந்து இறங்குறீங்க. ஜேகேயுமே இறங்குறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் கிளம்புங்க. நான் அந்த ஸ்ட்ரீட்லேயே நிற்க சொன்னேன், இங்கே வந்து கொண்டு வந்து விட்டுட்டீங்க. அது அங்கேருந்து பார்த்தாங்கன்னா தெரியும், கேமரா வேறு இருக்குது. நீங்கள் கிளம்புங்க. அதெல்லாம் இல்லை, நான் உங்கள் வீட்டில் பேசணும், வா. இல்லை, உங்களுக்கு என்ன பைத்தியமா? இதுக்கு தான் நான் சொன்னேன் காரில் ஏற மாட்டேன்னு. கேட்குறீங்களா? போங்க முதல்ல. ஹே அடங்குடி, வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு உங்கள் மாமா வீட்டுக்கு தரத்தரன்னு இழுத்துட்டு போகிறாரு. உங்களுக்கு எதுவுமே வந்து புரியலை. இவர் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாரு? சம்மந்தமே இல்லாமல் நமக்கு ஹெல்ப் பண்ண வந்தவர் எதுக்கு இப்படி தரத்தரன்னு பிடிச்சி நம்ம வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கையை தட்ட ட்ரை பண்ணுறீங்க. பட் அவர் ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்காரு. போயிட்டு காலிங் பெல் விடாமல் அடிக்கிறாரு. நீங்கள் இங்கே பாருங்கள், லூஸு தனமாக பண்ணிகிட்ருக்காதீங்க. இப்போல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் கண்டிப்பாக காரில் ஏறி இருக்க மாட்டேன். இப்போல்லாம் காலிங் பெல் அடிக்கக்கூடாது. கையை விடுங்க. ஹே சும்மா இரு. வீட்டுக்கு மருமகளாக போகிறேன்னு சொல்கிற, அது என்ன? எந்த ஒரு அக்கறையுமே இல்லாமல் உனக்கு பேசி வச்ச மாப்பிள்ளை என்ன புட்டுங்கிறானா இல்லையா? எதுக்கு காலிங் பெல் அடிக்காமல் இப்போ இத்தனை நாள் எப்படி உள்ளே போயிட்டு இருந்த? நான் உள்ளவே தூங்க மாட்டேன். கையை விடுங்க. அப்போ எங்கே படுத்துருப்பா? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? நீங்கள் கிளம்புங்க. உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? இல்லடி, வேறு வேலையே இல்லை. எங்கே தூங்குவா? அது பின்னாடி தனியாக ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கும். அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். என்னடி சொல்கிறா? ஆமாம். காலேஜில் காலைல சாப்பிட மாட்டேன். மதியானம் கேன்டீன், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வருவாளுங்க. நைட்டு கெஃபேலேயே பாதி நாள் போயிடும். அதனால சும்மா என் தங்கச்சி பொண்ணு இங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஓ, இந்த குடும்பத்தில் நீ இருக்க? ஆமாம், வேறு என்ன பண்ணுறது? ஐயோ, யாரோ வராங்க, இங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை பிடிச்சிட்டு நீங்கள் இருக்க ஸ்டோர் ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறீங்க. நீங்கள் முதல்ல கிளம்புங்க. யாராச்சும் பார்த்தா தப்பாக நினைப்பாங்க. நினச்சிட்டு போட்டோண்டி, அப்படியாவது நீ என் கூட வந்துரு. நான் உன்னை பத்திரமா நல்லபடியாக பார்த்துக்கிறா. லூஸா நீங்கள்? என்ன பேசுகிறீங்க? இங்கே பாருங்கள், நான் பொலைட்டாக சொல்கிறதோடய கிளம்பிடுங்க. பக்கத்து வீடு, எய்த்த வீடு எல்லார்ட்டையும் ஆள் இருக்காங்க, இங்கேயும் ஆள் இருக்காங்க. யாராச்சும் உங்களே என்னையும் இப்படி பார்த்தா ஒன்றுக்கு 10 பேச ஆரம்பிச்சிருவாங்க. இருக்க கொஞ்சம் நிம்மதியும் போயிடும். நீங்கள் கிளம்புங்க.
எப்படி உன்னை இந்த நிலமையில விட்டுட்டு போக சொல்கிறா? நீ வா, நான் உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கிறேன். உனக்கு இந்த கஷ்டமே வேண்டாம். நீ என் பங்களாவில் மகாராணியாக இருக்கலாம். நான் கல்யாணம் பண்ணி உன்னை சந்தோஷமாக வச்சுக்கிறேன். நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்கள் தட்டி விட்டுறீங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமா? உங்களுக்கு என்னை எத்தனை நாளாக தெரியும்? ஒரு 4-5 நாளாக தெரியுமா? அதுவும் ஒரு தடவை மீட் பண்ணியிருக்கோம், இன்னொன்று காலேஜில், இப்போது இன்னைக்கு, அதுவும் கொஞ்ச நேரம். இதில் உங்களுக்கு என்னை பற்றி என்ன தெரியும்? அப்படின்னு லவ் வந்துச்சு. என்ன இறக்கத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறீங்களா? அதுவும் என் ஃபேஸை கூட பார்க்கல இன்ன வரைக்கும். அப்புறம் எப்படி இந்த காதல் கத்தரிக்காலாம்? நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. ஏய் சும்மாரு, என்ன நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடையாது. உன்னை கூட்டிகிட்டு போய் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுரு நினச்சிட்ருக்கியா? என்னை பற்றி விசாரிடி. நான் கேங்ஸ்டர் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஜென்டில்மேன். அது நீங்கள் சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். நீங்கள் ஜென்டில்மேனாக என்ன மேனுட்டுன்னு. ஏண்டி உன்னை கூப்பிட்டு வந்தனே, உனக்கு யாரும் இல்லைன்னு நீ சொன்ன. உன்னை அப்படியே அங்கிட்டே தூக்கிட்டு போய் ரேப் பண்ணி தூக்கி போட்டிருக்க தெரியாது எனக்கு? இல்லை உன்னை வச்சு நான் யூஸ் பண்ணிக்க தான் எனக்கு தெரியாமல் ஒன்று இருக்கா? சரி, பொண்ணு நம்மளை நம்பி ஏறி இருக்கா. நம்ம எப்படி இருக்கணுமோ நம்ம அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு தானே இருந்தேன். எனக்கு நான் நினச்சா என்ன வேணால் பண்ணியிருக்கலாம் தெரியுமா? உன்னை தூக்கிட்டு போனாலும் கேட்க ஆள் இல்லை, இங்கே என்னன்னு தெரிகிறதுக்கு நான் அதையும் கிடையாது. உன்னை என்ன பண்ணாலும் எவனும் எந்த மயிரும் கேட்டிருக்க மாட்டான். நினச்சிருந்தா நான் யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு அந்த மாதிரி உன்கிட்ட தோணல. சம்திங் ஃபர்ஸ்ட் டைம் எப்போ பார்த்தனோ அப்போலேருந்து ஒரு மாதிரி ஹார்ட்குள்ளே என்னமோ பண்ணிகிட்ருக்கு. இங்கே பாருங்க ஜேகே, நீங்கள் சொல்கிற காதல் கத்தரிக்காய் கதையெல்லாம் எனக்கு வேண்டாம். உங்களுக்கு என் மேலே லவ்லாம் கிடையாது, ஒரு இறக்கம்தான். மடி இவ்வளோ கஷ்டப்படுறாள் இந்த பொண்ணு இந்த வயசில் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி எதுவும் இல்லை. இப்போ என்ன சொல்கிறா? என்ன முஸ்லீமாக மாறணுமா, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா? அப்படிலாம் நான் ஒன்றும் சொல்ல. நீங்களாகவே இருங்க. எனக்காக யாரும் எதுவும் மாற வேணாம். நான் அப்படியே ஆசைப்படவும் இல்லை. புரிஞ்சுக்கோங்க ஜேகே, உங்களுக்கு சத்தியமாக என் மூஞ்ச பார்த்தா இந்த காதல் அதெல்லாம் இருக்காது. நீங்களே சீ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. ஏடி அப்படி என்னடி இருக்கு அந்த மூஞ்சில்? கண்ணை தாண்டி காமிச்ச, கண்ணை காமிச்சு என்னை மயக்கிட்டடி. என்ன பண்ணுறதில்ல தெரியுமா? இந்த 2-3 நாளாக அவனை பார்க்க முடியலன்னு அப்படி ஒரு வரி ஆணுச்சு. பட் என்ன பண்ணுறது, எனக்கு டைமே கிடைக்கல, சுத்தமாக கிடைக்கல. சரி, எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு போய் காலேஜில் பக்கத்துலேயே உட்காந்து அழகாக அந்த கண்ணை பார்த்துட்டே இருக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். கடவுளாக அவனை என் கண்ணில் காமிச்சிட்டாரு. இப்போ என்னன்னா கிறுக்கு மாதிரி பேசிகிட்டு இருக்க. வா, இப்படியே கூட்டிகிட்டு போகிறேன். ஊரறையே கல்யாணம் பண்ணிக்கலாம். அவனை சந்தோஷமாக வச்சுக்கிறேன். நீ வீட்டை நல்லா மகாராணி மாதிரி இருந்துக்கோ. படிக்க பிடிச்சா படி, இல்லைன்னா வீட்டிலே இரு, ஜாலியாக இரு. உனக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக உனக்கு யாருங்க பார்த்துக்குவேன். உனக்கு என்ன ரிலிஜியன் எதுவும் பிரச்சனையா? அப்படி பிரச்சனை கூட சொல்லு, நான் மாறிக்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜேகே. நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன சொல்லுவேன்? அதெல்லாம் செட் ஆகாது. நீங்கள் யாரோ, நீங்களாம் எவ்வளோ பெரிய ஆள், நான் ஒன்றுமே இல்லை, உங்கள் அழகுக்கு நான் ரிசர்வ் கிடையாது, அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லுவேன். அதானே சொல்ல வர? ஆமாம், அதான். நீங்கள் என் ஃபேஸை பார்க்காமலே பேசிகிட்ருக்கீங்க. அதை தாண்டி காட்டுடி, காட்டினா தானடி என்ன சொல்கிறேன்னு புரியும். அப்படி இந்த ஃபேஸில் என்ன தான் இருக்குது? இல்லை ஜேகே, உங்கள் அழகுக்கும் நான் செட் ஆக மாட்டேன். ஜோடி பொருத்தம் எல்லாமே இருக்குது. இங்கே பாரு, அழகு அப்புறம் அதெல்லாம் முக்கியம் கிடையாது ஆக்சுவலாக காதலில், சரியா? சம்திங் அவங்கள பார்த்தா நமக்கு பிடிக்கும், அவளை நல்லா வச்சு பார்த்துப்பாங்களா அப்படின்னு தோணும். அந்த நம்பிக்கை வரும். அதுதான் லவ். ட்ரூவா, லாயலா, அதாண்டி லவ்வு. ஃபேஸு, கலரு இதெல்லாம் இல்லை. கலரை சொல்கிறியா? என்னோட நீ கலர் கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறியா? அப்படி இல்லை ஜேகே. உங்கள் பக்கத்தில் நிற்கிற பொண்ணு அழகாக இருக்கணும். அப்படி பார்க்கையில் உங்கள் 2 கப்புள்ஸாக பார்க்கையில் அப்படி இருக்கும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ ஃபேமஸான ஒரு ஆள், அதுவும் இல்லாமல் ஒரு மாஃபியா ஃபீல்டில் இருக்கீங்க. பல பார்ட்டி நடக்கும். அழகா உங்களோட பார்ட்னர்ஸ்
அவங்களோட பார்ட்னரோட வரும்போது என்ன மாதிரி அசிங்கமான ஒரு பொண்ணோட ஏன் நீங்கள் போவீங்க? ஆ, இங்கே பாரு, லூசுத்தனமாக எதுவும் பேசிகிட்டு இருக்காத. நீ எப்படி இருந்தாலும் எனக்கு ஒன்று பிடிக்கும். அப்படியா? இப்போ மூஞ்ச காட்டுறேன். அப்பையும் இதே மாதிரி உங்களுக்கு தோணுச்சு, இதே லவ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அப்புறம் வந்து பேசுங்க, சரிங்களா? சரி, காட்டு. அந்த முகத்தை பார்க்க தான் தவிச்சு போய் நிற்கிறேன், காட்டு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே உங்கள் நோஸ் ஃபேஸை வந்து கலட்டுறீங்க. அப்படியே ஜேகே வந்து உங்களை ஷாக்கிங்காக பார்க்குறாரு. ஸோ உங்களுக்கு அப்படியே கன்னத்தில் ஒரு பெரிய ஸ்கார் மாதிரி இருக்குது. அது ஒரு நல்ல ஒரு பெரிய தழும்பு. அதை வந்து பார்த்துட்டு ஜேகே அப்படியே நிற்கிறாரு. இப்போ சொல்லுங்கள், இதான் என்னோடய ஃபேஸ். அதுவும் இல்லாமல் என் நேம் சஹானா ஒன்று கிடையாது, என் பேர் ஒய்யன் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அவர் உங்களை பார்த்து, அந்த மாதிரிலாம் தெரியும், உன் பேர் ஒய்யன் தான்னு அன்றைக்கி காலேஜில் பார்த்துட்டேன். ஆனால் ஒரு நீயா சொல்லணுன்னு தான் நான் உன் பேர் சொல்லி கூப்பிடவே இல்லை, சஹானானே சொல்லிட்டு இருந்தேன். ஓ, இதான் உங்கள் மூஞ்சியோ? பார்த்தீங்களா, உங்களுக்கே கேலி கிண்டலாக இருக்குது. இதுதான் என் மூஞ்சி. இப்போது நீங்களும் நானும் நின்னோம்னா ஜோடி போட்டா அவ்வளோ ஒரு கேவலமாக இருக்கும். அடியே வெண்ண, இப்போது உன் பேர் ஒய்யன்னு தெரிஞ்ச எனக்கு உன் ஃபேஸை பார்த்துருக்க தெரியாதா? அது என்ன சொல்கிறீங்க? புரியலை. இப்போது உன் பேர் சஹானா இல்லை ஒய்யன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலேஜில் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்பா அம்மா இல்லைங்கிறதும் எனக்கு தெரியும், மாமா வீட்டில் தான் வளர்ற அப்படிங்கிறதும் தெரியும். அப்படி இருக்கும்போது உன் ஃபேஸ் எனக்கு தெரிஞ்சிருக்காதா? உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னா? ஏண்டி, நான் அவ்வளோ பெரிய ஆளுன்னு நீ என்ன இப்போ சொல்கிற? உன்னைய தம்மா துண்டு இருக்க உன்னைய விசாரிக்கிறது என்ன கஷ்டமா? அதெல்லாம் அன்னைக்கே விசாரிச்சாச்சு. உன் ஃபோட்டோ மொதக்காரையும் என் கையில் இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோட்டோவை காட்டுறாரு. அதே தழும்போடு தான் நிற்கிறேன். எனக்கு அப்பெல்லாம் ஒன்றும் தோணலையே, இவள் அசிங்கமாக இருக்கா, இவெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படிலாம் ஒன்றும் தோணலையே. அதே லவ்வோடு தான் வந்து நிற்கிறேன். அது வந்து இப்போ நீ உன்னால் ஒன்றுமே சொல்ல முடியாது, வாய் அடைச்சி போய் தான் நிற்ப. இப்போவும் சொல்கிறேன், உன்னை நான் சந்தோஷமாக பார்த்துக்குவேன், என் கூட வந்துடு. இந்த மாதிரி ஒரு ஹெல்லில் இருந்து நீ கஷ்டப்படுறத சத்தியமாக என்னால் பார்க்க முடியல. அவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்குது தெரியுமா? வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். ராணி மாதிரி ஏறி உன்னை எவ்வளோ கேட்க மாட்டான். நீ ஏன் அப்படி பண்ணுற, நீ ஏன் அங்கே போகிற, நீ ஏன் அங்கே வர அப்படின்னு கேட்க மாட்டானுங்க. இதை பண்ணியே ஆகணும், அதை பண்ணியே ஆகணும்னு உனக்கு எந்த நீடுமே கிடையாது. நீ நினச்சது உன் கையில் வந்து அடுத்த செகண்டே நிற்கும். உன்னை நான் மகாராணி மாதிரி வச்சு பார்த்துக்கிறேன், என் கூட வந்துரு. அது இப்போ எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. அப்போது என் ஒரிஜினல் ஃபேஸ் தெரிஞ்சு தான் நீங்கள் லவ் பண்ணிங்களா? ஆமாண்டி, தெரிஞ்சு தான் லவ் பண்ணேன். எனக்கு இந்த ஃபேஸு, கலரு, வாய்ஸு அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. எனக்கு சம்திங் ஒன்று ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கல அந்த ஹார்ட் எவ்வளவுக்காகவுமே அந்த ஃபாஸ்ட்டாக துடிச்சதே இல்லை. எவ்வளோ பெரிய டென்ஷன்லேயும் எவ்வளோ பெரிய மீட்டிங்லேயும் அந்த ஹார்ட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக துடிச்சதே கிடையாது. எவ்வளோ பார்த்துமே துடிச்சதே கிடையாது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று பாக்கையில் துடிச்சிச்சு. அப்போது முடிவு பண்ணேன், இவ தாண்டா உன் பொண்டாட்டின்னு. அப்போது எப்படி என்னால் உன்னை லவ் பண்ணாமல் இருக்க முடியும்? இப்போது ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமே உன் ஃபேஸ் ஏதாச்சும் நான் ஆகிடுச்சு, இல்லை வெயிட் போட்டேன், சொப்பியாக ஆகிட்டேன்னே வச்சுக்கோவேன், அந்த லவ் மாறிடுமா என்ன? சத்தியமாக மாறாது. அந்த மாதிரி தான் நான் ஒன்றும் உன் ஃபேஸை பார்த்து லவ் பண்ணல, உன் கண்ணு, அந்த கண்ணு தான் என்னை கட்டி போட்டுருச்சு. வந்துரு, இந்த ஜேகே கூட வந்துரு
அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து நீட்டுறாரு. ஸோ அந்த வே ஆஃப் ப்ரொப்போசல் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நிறையா பசங்க வந்து உங்கள் ஃபேஸை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் பின்னாடி வந்து சுற்றிருக்கானுங்க. உங்கள் ஃபேஸை வந்து பார்த்ததுக்கப்புறம் ஸோ அப்படியே சைலண்ட்டாக வந்து போயிடுவானுங்க சீ அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட் டைம் ஒரு பையன், அதுவும் மாஃபியா, அவன் எவ்வளோ பெரிய ஆள், அவ்வளோ ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பையன் உங்களுக்காக இப்படி வர்ணித்து ப்ரொப்போஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்காருன்னு நினைக்கையில் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது, இன்னொரு சைடு ஹாப்பியாகவும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு லவ்வபிள் வேர்டை வந்து நீங்கள் ரொம்ப வருஷம் கழித்து இவர்கிட்டேருந்து வந்து கேட்குறீங்க. திரும்பவும் கேட்குறேன், அப்புறம் மாற்றி பேசக்கூடாது. குடிச்சிருக்கியா? சத்தியமாக குடிக்கல, உன் மேலே சத்தியமாக குடிக்கல. வந்துரு, என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறாரு. நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே ஸோ உங்கள் கையை அவர் மேலே வைக்கிறீங்க. இது போதுண்டி, எவன் கேட்குறான் நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ உங்கள் மாமா ஃபேமிலி எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. நீங்கள் அவருக்கு பின்னாடி அப்படியே வந்து ஒளிஞ்சிக்கிறீங்க. ஓ, இதுவே நடக்குதோ, ஓடுகாலி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமா திட்டுறாரு. ஜேகேக்கு சுள்ளுன்னு ஏறுது. நீங்கள் அவர் கையை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. எதுவும் பண்ணிட வேணாம், நம்ம சைலண்ட்டாக போயிடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்போல ஜேகே, இங்கே பாருங்கள், எவன் இடையில வந்தாலும் சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். இவளுக்கு நீ இத்தனை வருஷம் பார்த்ததுக்கு செட்டில்மெண்ட்லாம் காலையில் வந்துடும், சரியா? தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருக்கும் முன்னாடி உங்களை கையை பிடிச்சி வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அவர் கையை அப்படியே வந்து ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறீங்க. அவர் சடனாக நீங்கள் ஹக் பண்ணி ஸோ பயங்கரமாக வந்து அழுகிறீங்க. அவர் வந்து உங்களை வந்து கம்ஃபர்ட் பண்ணுறாரு. இந்த லவ் இது வரைக்கும் நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. எங்கள் அப்பா அம்மாவை நான் எப்போ எழுந்தனோ அப்போயே வாழ்க்கை இருட்டாயிடுச்சு. நான் சத்தியமாக எதிர்பார்க்கல ஜேகே. இங்கே பாரு, உன்னை நான் சந்தோஷமாக பார்த்துக்குவேன். உங்கள் அப்பா அம்மா எப்போதுமே நம்ம கூட தான் இருப்பாங்க. நீ அவங்க இல்லையே அப்படின்னு நினச்சலாம் எந்த கஷ்டமும் படாத. இன்னுமே உன் கஷ்டம், சந்தோஷம், துக்கம், சோகம் எல்லாத்துலேயுமே இந்த ஜேகே இருப்பான். அவனை எப்போதுமே எங்கேயுமே கைவிட மாட்டான். லவ் யூ ஸோ மச். என் டால் அழுகவே கூடாது. இன்னுமே ஜேகே பொண்டாட்டியாக சந்தோஷமாக இருக்கணும், மகாராணி ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே வந்து அவர் செஸ்ட்லேயே வந்து சாஞ்சிக்கிறீங்க. அப்படியே அழகாக வந்து உங்களுக்கு 2 பேருக்குமே வந்து 2 ரிலீஜியன்லேயுமே மேரேஜ் வந்து முடியுது. ஸோ ஒன்று வந்து முஸ்லீம் மேரேஜ், இன்னொன்று வந்து கிறிஸ்டின் மேரேஜ். ஹாப்பி என்டிங். ஸோ நான் ஒன்று சொல்லிக்கிறேன்டா. ஸோ ஜேகே வந்து கிறிஸ்டியன் கிடையாது, நான் அதையும் சொல்லிக்கிறேன். நான் ஃபார் எஃப்எஃப் ஸ்டோரிக்காக இதை போட்டிருக்கேன். இதில் வந்து எது என்னோட கதைன்னா, ஒன்று வந்து முஸ்லீம் பொண்ணு என் கதை, இன்னொன்று வந்து 9 years ஏஜ் கேப். இது மட்டும்தான். மற்றபடி ஸ்டோரியில் எதுவுமே எனக்கு ரிலேட்டபிள்லாம் கிடையாது. இதெல்லாம் நான் வந்து நானாக ஓனாக வந்து யோசித்தது தான். இப்போ என்ன தெரியல, பாஸ்ட் 2 வீடியோவாக சீன்ஸ் வருதோ இல்லையோ ஹீரோயினிக்கு வந்து பேச்சிலேயே வந்து முடியுது. ஓகே, நானே என்ன பண்ணுறது? ஸோ நானும் எப்படியாச்சும் போட்டுடலாம், அப்போ போட்டுடலாம், இப்போ ரெக்கார்ட் பண்ணி போட்டுடலான்னு தான் நினைக்கிறேன். ஆனால் முடியவே மாட்டேங்குது. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட் ரெக்வஸ்ட் வீடியோவை நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன்னு எனக்கு ஒரு ஹாப்பி இருக்குது. பட் ஸ்டோரி உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். அதனால் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் வந்து எல்லாருமே வந்து சேஃபாக இருங்கடா. ஸோ நான் இன்னும் வந்து என்னோடய பெஸ்ட்டஸை கொடுக்குற மாதிரி அடுத்தடுத்த ஸ்டோரி ஒன் ஷாட்ஸில் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து யாருக்கு போடலாம்? ஜிம்முனுக்கா? ஸோ லாஸ்ட்டாக வீக்காக போட்டோம். ஐயோ இல்லை, லாஸ்ட்டாக ஜிம்முக்கு தான் போட்டோமா? இல்லை லாஸ்ட்டாக வீக்கு தான் போட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜிம்முக்கு ஒரு ஒன் ஷாட் வந்து பார்க்கலாம். அண்ட் எல்லோரும் வந்து சேஃபாக இருங்கடா. டாடா பாபா, லவ் யூ. என்னன்னு தெரியல, வாய் உழம்புது, ஒன்றும் பேசுகிற மாதிரி இல்லை, குழப்புது. நான் ஒன்று சொல்ல வந்தா நான் ஒன்று நினைக்கிறேன், ஆனால் அது ஒன்று சொல்லுது வாய். என்ன பண்ணுறது, வாய் அதுக்கு தான் ஓவராக பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எங்கே வாயை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ எல்லோரும் வந்து சேஃபாக இருங்கடா. வெயில் மண்டே பிக்குது, பார்த்துருங்க. தண்ணி நிறையா வந்து குடிங்க. அண்ட் எக்ஸாம்ஸ்லாம் வந்து நிறைய பேருக்கு போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே வந்து நல்லா படித்து நல்லா பாஸ் ஆகி நல்லா நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் துவா செஞ்சுக்கிறேன். அண்ட் டாடா பாய், லவ் யூ.